சோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிற ராஜா. ஓ போற்றுகிறோம், வணங்குகிறோம் அப்பா. நல்லவரே வல்லவரே சோத்திரம் அப்பா. நீர் எவ்வளவு கிருபை பாக்கிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. உண்மையிலே உலகத்தில் நாங்கள் பார்க்கும் போது ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, வேதத்தில் உள்ள வார்த்தைகளை தியானிக்க முடியாது, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண முடியாது, கண்களையும் செவிகளையும் மனதையும் திறந்து வைத்து ஆண்டவரே அப்பா எங்களை ஆசீர்வதித்திருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆகியல்தான் ஆண்டவரே, எவ்வளவு சிம்பிளான காரியம், எவ்வளவு ஆண்டவரே ஆமாண்டே சுலபமான காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆண்டவரே. ஆமாண்டே, உலகத்தை ஆக்கணிக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. ஆகதான் கர்த்தரை விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அப்பொழுது நீங்கள் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படவில்லை என்று ஏன் சொல்லுகிறோம்? ஏன் பிரசங்கம் பண்ணுகிறோம்? ஏன் ஆண்டவரே இந்த வார்த்தை காண்கிற சகோதரர்களோடு நாங்கள் ஏன் பகிர்ந்து கொள்கிறோம்? அல்லேலூயா. ஆமாண்டவரே, நீங்கள் எந்த சர்ச்சைக்கு வேணாலும் போங்க. அல்லேலூயா. ஆனால் ஒன்று, வேதத்தை வாசிக்கிற இடத்தில் நீங்கள் போய் இருந்தால் வேதத்தில் அதிசயங்களை காணும்படி கண்களை திறக்க முடிய சத்திய ஆவியானவர் உங்கள் மேல் எண்ணிடுவார். அல்லேலூயா. ஆகதான் அவைகளை நீங்கள் அப்படியானால் நீங்கள் பிதாகுமார் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நீங்கள் ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீங்கள் ஆமாண்டவரே பிறவாவிட்டால் மறுபடியும் நீங்கள் ஆமாண்டவரே என்று சொல்லியிருக்கார். மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டும். ஏன் சொன்னார்? ஆமாண்டவரே தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கப்பட வேண்டியதாக இந்த சுவிசேஷ நற்செய்தியாக பரவுவது. அல்லேலூயா. ஆகதான் அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படார்கள். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே குமாரனுடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் கண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களை சுற்றி இருக்க ஜனங்களும் உறவினர்களும் அன்பர்களும் நண்பர்களும் கூட பிறந்த சகோதரர்களும் இனபந்தங்களும் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வர்றபடியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் தூரத்திற்கு சமீபத்திற்கு தேவனானவரே, அங்கும் ஊழியக்காரர்களை தூரலை போல கட்டளையிடுங்க. ஏனென்றால் ஊழியங்கள் செய்வதற்கு எங்கு பார்த்தாலும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கு பிரசிக்கப்படும் என்பதை அல்லேலூயா எல்லா தேசங்களிலும் இந்த ஊழியம் நடக்கிறது. அல்லேலூயா. அவர்களுடைய ஊழியக்காரர்கள் ஏன் அவர்கள் ஆண்டவரே சிரமப்படாமல் ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்கிறார்கள்? ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எதற்காக பிரசிக்கப்படும்? இதற்காகத்தான். அல்லேலூயா. ஏனென்றால் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஆக்கினிக்கு உள்ளாக தீர்க்கப்படக்கூடாது என்பதற்காக அவ்வளவாக அன்பு கூர்ந்து. ஏனால் தேவன் ஆமாண்டவரே தேவன் எவ்வளவு கோபம் உடையவராய் இருந்தார் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் நம்மளோட உறவடைந்த மல்கி, அதுக்கப்புறம் அதோட அல்லேலூயா புதிய ஏற்பாட்டுல மத்தேயுல வந்து அல்லேலூயா அதற்கு இடையில 400 வருடங்கள் என்று சொல்லி கணக்கு பார்க்கிறார்கள். தேவனுடைய கோபாக்கினை அவ்வளவு இருந்தது என்று, அவ்வளவு எரிச்சல் அடைந்திருந்தார், அவ்வளவு மூர்க்கம் கொண்டிருந்தார், அவ்வளவு வைராக்கியம் கொண்டிருந்தார். இந்த ஜனங்களை என்ன செய்வேன் என்று என்ன சகல காரியங்களிலும் அவர்களை நடத்தினார், தாங்கினார், தப்பித்தார், ஏந்தினார், எல்லாத்தையும் உணர்த்தினார். ஆனாலும் ஜனங்கள் திறந்தவில்லை. ஆனால் இதற்கு பாவ நிவர்த்தனை என்ன செய்வது? அல்லேலூயா. ஆகையால் சொந்த குமாரனை அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்து ஜாதி மதம் பேதமின்றி ரத்த சிந்த வைத்தார். அல்லேலூயா. எல்லாருக்காகவும் ரத்த சிந்தி இருக்கிறார். ஆகையால் தான் ஆண்டவரே அப்பா தேசங்களில் நடக்கிற ஊழியங்களுக்காக உமக்கு கோடா கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆங்காங்க நடக்கிற ஊழியங்கள் மேலைநாடு, மலைநாடு, வடநாடு, கிராமங்கள், பெரிய சிறிய அநாத பிள்ளைகள், ஹாஸ்பிட்டல், ஜெயிலில், விதவில் மத்தியிலும் நடக்கிற ஊழியங்களுக்காக சோத்திரம். ஊழியத்தின் பாதையிலே ஆமாண்டவரே நிற்கிறவர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்கார குடும்பங்களுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஆமாண்டவரே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். அதன் பின்பு முடிவரும் சொன்னபடியே திட்டவட்டமாக தெளிவாக நாங்கள் செல்ல முடியாத காட்டுவாசி, நாட்டுவாசி, வீட்டுவாசி, ஆதிவாசி, கிராமவாசி, புறவாசி மத்தியிலே இந்த ஊழியர்கள் நடக்கிறது எப்படி? 24 மணி நேரம் சேனல் ஆப்ரேட் ஆகி கொண்டிருக்கு. ரேடியோ மூலம், டிவி மூலம், இன்டர்நெட் மூலம், யூடியூப் மூலம், ஃபேஸ்புக் மூலம், வாட்ஸ்அப் மூலம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மூலம், மைக்ரோசாஃப்ட் மூலம், ஜூம் மீட்டிங் மூலம் நடக்கிற ஊழியங்களை எண்ணி துதிக்கிறோம். ஊழியத்தின் பாதையிலே தேவ பிள்ளைகள், தேவதாசர்கள், தேவதாசிகள் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்.
இந்த செய்திகளை கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார், மீட்கப்படுகிறார், விடுதலை ஆகிறார், சுகம் பெறுகிறார், பலம் கொள்கிறார், திடம் கொள்கிறார், நம்பிக்கை கொள்கிறார். அவளுக்குள்ள மனமாற்ற பரிமாற்ற எழுப்புதல் நிச்சயம் முடிவு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு கிருபை பாக்கிய ஸ்லாக்கியப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம். எல்லா தேசங்களிலும் இருக்கிற ஜனங்களுக்கும் உலகத்தில் ஒட்டுமொத்த ஜனங்களுக்காகத்தான் இந்த சுவிசேஷம் இப்பொழுது அப்பா பேசப்படுகிறது. ஆமாண்டவரே, அல்லேலூயா. ஏன் இந்த ஊழியங்கள் நடக்கிறது? எல்லாரும் ஆண்டவரே தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நடக்க வேண்டும். ஓ தேவனுடைய ஆமாண்டவரே தயவனால் வாழ்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உலகம் பொல்லாங்கன் கரத்தில் இருக்கிறது என்பதை தேவன் அறிந்துதான் ஆண்டவரே நம்மளை மீட்கும் பொருளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அனுப்பினார். ஆகையால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவரே அப்பா. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியை பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பாத்தீங்களா, ஜனங்கள் ஆண்டவர் இந்த ஒளியை விரும்பாமல் இருளை பற்றி கொள்ளுகிறபடினால் அவர் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு காரணமாகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரிகள் கண்டுபிடிக்காதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராது இருக்கிறான். பாருங்க, அவன் இருளில் இருக்கிறவன் ஒளியில வந்த நான் வெட்ட வெளியாகி விடுவான் என்றுக்காக அவன் பயந்து கொண்டு அவன் அப்படியாக பாவங்களை மேல் பாவங்களை செய்து கொண்டிருக்கான். அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரிடத்தில் கிட்டி சேரும் போது அப்பா என் பாவங்களை மன்னிங்க, என் சாபங்களை நீக்குங்க, என் ரோகங்களை மாற்றுங்க, என் அக்கிரமங்களை அநியாயம் மீறுதலை எண்ணாதிருங்க என்று நம்ம வேண்டிக் கொள்ளும் போது அவர் சொல்லுகிறார், கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ உங்கள் பாவங்களை அத்தனையும் நான் அகற்றி விட்டேன். கடலின் ஆழத்திலே போட்டு விட்டேன், என் முதுகுக்கு பின்னாக இருந்து விட்டேன், அதை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். மனம் திரும்புகிற ஆமாண்டவரே ஒரு ஆத்மாவுக்காக பரலோகமே சந்தோஷப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகதான் அதற்கு உண்மையாக சொன்ன 99 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆடு காணாமற் போனதற்காக அலைந்து திரிந்து அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று எல்லாரையும் கூடி வர செய்து சந்தோஷப்பட்டார். அப்படிதான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க வந்தார். பாவங்களை வெறுத்து பாவிகளை நேசித்தார். குறைவுள்ளவர்களான கூடவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவராய் இருக்கிறவர். அல்லேலூயா. அல்பாவும் உமையும் ஆதிமந்தமான சாபாவாய் உள்ளவர், சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில் நாம் கிட்டி சேர பாக்கிய ஸ்லாக்கிய இந்த காலங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் பரிசுத்த ஆவியான நம்ம நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகளின் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாக முடிவு ஒளியின் எடுத்து வருகிறான். அல்லேலூயா. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. ஏனால் கல்வாரி சிலுவையிலே அவனுடைய ஆதிக்கத்தை அழித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் தான் அவர் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுக்கு தந்தவர்களை போல அப்பா நாங்கள் ஆமாண்டவரே அப்பா ஆமாண்டவரே பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்க முடியும். நீர் அவர்களை தம்முடைய நாமத்தினால காத்துக்கொள்ளுங்க என்று சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு அன்புள்ள இயேசப்பா. பாருங்க, பிதாவினிடத்தில் அவர் மன்றாடுகிறார். பாருங்க, நீர் எனக்கு தந்தவர்களை நம்மை போல ஒன்றாயிருக்க முடியும், அவர்களையும் உம்முடைய நாமத்தினால காத்துக்கொள்ளுங்க பிதாவே என்று மன்றாடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
நன்றியோடு சோதரிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் சோத்திர வழிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அநேக குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அநேக சகோதர சகோதரிகளுக்காக, அநேக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அநேக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் உள்ள எல்லா ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஏனால் எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் உண்டு, எல்லா பாரங்களும் உண்டு, எல்லா கவலைகளும் உண்டு, எல்லா நெருக்கங்களும் உண்டு, எல்லா உபத்திரங்களும் உண்டு, எல்லா நிந்தைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஆமாண்டவரே கவலை கண்ணீரும் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. ஆகையால் தான் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்க ஆயத்தம். என்ன எங்களுக்கு ஏற்படுத்தி இந்த பரலோகவாசல் ஜெப விட ஐக்கியமே அதுதான். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு என் கண்கள் செவிகள் திறந்தவைகள் கவனிக்கலாய் இருக்கிறது. ஆகையால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்போது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் சொல்கிறார். ஆகையால் எங்கள் நிமித்தம் தேசம் பாழாய்விடக் கூடாதப்பா. தேசத்தில் உள்ள காரில் விலகட்டும், பாவங்கள் ஒழியட்டும், சாபங்கள் நீங்கட்டும், ரோகங்கள் மாறட்டும், அக்கிரமங்கள் அநியாயங்கள் மீறுதல்கள் விலை கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. தேசங்களை சுற்றி, ஏரியை சுற்றி, இடத்தை சுற்றி எங்கள் நிலைக்காலம் எங்கள் மீதும் அப்பா, எங்கள் பொருளாதார எங்கள் இனம் அந்த உறவின அன்பு எல்லா ஜனங்கள் மீது ரத்தத்தை தெளித்து கொடுக்கிறோம்ப்பா. ஏன்னா ஜாதி மத பேதமின்றி ரத்த செய்ய ஆக்கள் தான் வாருங்கள் வழக்காடுவோம், ஒருவருக்கொரு பேசிக்கொள்வோம் என்று சொல்லி அப்பா என்னத்தை பேசுவோம் ஆண்டவரே. இதுதான் நீர் ஜீவனுள்ள வார்த்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தை பிடித்துக் கொண்டு உங்களுடைய சமுத்திரம் வந்து நிற்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, எல்லாருக்காக ரத்தம் சிந்தினது நினைப்பூட்டுகிறோம் அப்பா. எல்லார் மீதும் இந்த ரத்தத்தை பூசி கொள்கிறோம் அப்பா. எங்கள் மீதும், எங்கள் குடும்பத்தின் மீதும், எங்கள் உறவினர் அன்பர்களும் கூட பிறந்த சகோதர நிபந்தங்கள் உலகத்தில் எல்லா ஆத்துமாக்கள் மீதும் உடைய ரத்தத்தை தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆமாண்டவரே, அல்லேலூயா. உபாகமம் 8:18. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தமது உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாகி இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகாக கொடுக்கிறார். ஆமாண்டவர், இதை எல்லாருக்கும் தேவையா தேவையில்லையா? எல்லாருக்கும் தேவை. அதே பாருங்க 8:18 படிச்சீங்க இல்லையா? 8:18 படிச்சீங்க. அதே 18:8 படிங்க. ஹல்லேலூயா. அதே உபாகமத்துல அப்படிப்பட்டவர்கள் தங்கள் பிதாக்களுடைய ஆஸ்தியையும் விலைக்கிரயத்தை அனுபவிக்கின்றதும் அல்லாமல் சாப்பாட்டுக்கான சமமான பாகத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. glory glory glory. ஏன்னா பிதாவானவர் எல்லாத்தையும் உண்டு பண்ணி வைத்துட்டார். எல்லாவற்றையும் உண்டு பண்ணி வச்சார். ஏன்னா அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம் குறைகளெல்லாம் நிறைவாக்கும்படி தேவன் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவருடைய அனுதினமும் நம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலும் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களை அனுதின உணவை எங்களுக்கு தாருங்க. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னித்தரலும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நெருங்கி வர பாவங்களுக்கு, கோபங்களுக்கு, சாபங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, அநியாயங்களுக்கு, மீறுதலுக்கு, ஆமாண்டவரே, ரோகங்களுக்கு, ஆமாண்டவரே எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் ஒளிச்சென்று நிறைஞ்சிட்டு எங்கள் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த ராஜ்யம் பரலோகம் பூமி உம்முடையவளாய் இருக்கிறதப்பா என்று நாங்கள் அனுதினமும் வேண்டிக் கொள்ளும் போது அந்த ஜபம் எவ்வளவு வீண் போகாது தேவ பிள்ளைகளை. ஆகையால் நம்மளை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக மலைமேல் பட்டமாக கிருபாதார கனமுள்ள பாத்திரம் நம்மளை நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அது அனுதினமும் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தாவே, எங்களை இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக மலைமேல் பட்டணமாக கிருபாதார கனமுள்ள பாத்திரங்களை மாற்றுங்கப்பா. நாங்க போகும் இடங்களாக உங்களுடைய நறுமணத்தை வீச செய்யுங்கப்பா. உமது இயல்பினாலே எங்களை இடைக்கட்டுங்கப்பா. உங்களுடைய வல்லமினாலே எங்களை ஆமாண்டவரே அப்பா, ஆமாண்டவரே இடைக்கட்டுங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, அவர்கள் எங்களை பார்க்கும் போது இவர்களை கண்டது நல்லது, இவர்கள் பிறந்தது நல்லது என்று எங்களோடு ஐக்கியம் கொள்ள முடியாய் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டணும். ஏனென்றால் உம்முடைய வல்லமை எங்களிலிருந்து புறப்படணும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும், விடுவிக்கணும், கொடுக்கணும். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கணும் ஆண்டவரே. ஆகத்தான் ஆண்டவரே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசிக்கப்படும் சொன்னது. ஆமாண்டவரே, தேவன் சொன்னார் இந்த சுவிசேஷம் என்பது இலவசம். அல்லேலூயா. ஆமாண்டவரே, இலவசமாய் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு, தேவனை சார்ந்து கொள்ளுங்க, தேவனை அண்டிக் கொள்ளுவர்கள், தேவனை அறியாதவர்களுக்கு, தேவனை புரியாதவர்களுக்கு, தேவனை தெரியாதவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம்
ஆமாண்டவர் கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் தேவன் நம்மளை எப்பொழுதும் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அவனோ ஆமாண்டவரே சாத்தானோ ஆமாண்டவரே அழிக்கவும் கொல்லவும் திருட வருகிறான். தேவனோ நம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டுக் கொண்டார். ஆகையால் தான் ஆமாண்டவரே அப்பா எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரே தேவைகளோடோ பாரங்களோடோ கவலையோடோ கண்ணீரோடோ நெருக்கத்தோடு துக்கத்தோடோ துயரத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு ஜீவிக்கிறவர்களை நோக்கி பாருங்கப்பா. ஒவ்வொரு தேசங்களிலும் விசா பிரச்சனை, வேலை பிரச்சனை, சம்பள பிரச்சனை, கடன் பிரச்சனை, கிரெடிட் கார்டு பிரச்சனை, வியாதி, மரணப்படுக்கை என்று சிக்கித்தவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. சம்பளம் கிடைக்கவில்லை, சம்பளம் உயரவில்லை, ப்ரமோஷன் இல்லை, விடுமுறை இல்லை, எங்க போ என்ன பொண்ணு எப்படியாக ஏதுவாக என்று ஏங்கி கலங்கி தவிக்கிற அப்பா அநேக சகோதர சகோதரிகள், அநேக குடும்பங்கள், அநேக குடும்பத்தின் தலைவர்கள் ஆண்டவரே அநேக சிறு பிள்ளைகள் தாய் தகப்பனை இழந்து ஆண்டவரே அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த நான் ஆண்டவரே ஒரு குறைக்காக அவர்கள் சிறைப்பட்டு போய் கிடக்கிறது நொறுங்குண்டு இருதயமுள்ளவர்களாக இருக்கிறவர்களை நோக்கி பாருமா. ஏதோ அநேகர் ஹாஸ்பிட்டலில் ஆண்டவர் வியாதி மரணப்படுக்கையில் இருக்கிறப்பா. அங்க போய் பார்க்கும் போது சொல்லும் ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் அவர்கள் தவறி இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர்கள் ஆண்டவரை சந்தித்து இருக்கிறார்கள், எப்படி இந்த வியாதி வந்தது, எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது, எப்படி இது ஆமாண்டவர் அப்பா அப்படி என்று நாங்கள் எண்ணி பார்க்கும் போது அவளுக்காக நாங்கள் ஊக்கத்தோடு செபிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களை சுகபலத்தோடு வைத்திருக்கிறேன், எங்களையும் உடைய தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்பா. அது போல அவர்களையும் அப்பா உடைய தூதர்களை கட்டளையிட்டு பகலிலே வெயிலாகலே இரவிலே நிலவாகலும் சேதப்படுத்தாமல் பாதுகாத்துக்கணும் அப்பா. பகலில் பறக்க அம்புக்கும் இரலில் நடமாட கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு பயப்படாத இருக்க முடியாது கிருபை செய்யுங்க அவளை அப்பா. எங்கள் மீது கிருபை பாராட்டினவரே, நாங்கள் நல்லவர் என்பதற்காக அல்ல, நாங்கள் பாவிகளாய் இருக்கும் போது எங்களை ரட்சித்து மீட்டு எங்களை மட்டுமாய் காத்து வருகிறவரே உண்மை நன்றியோடு உம்மை சோதிக்கிறோம் அப்பா. ஆகையால் தான் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு சாட்சிகளா இருக்கோம். ஏன்னா இந்த தேசத்தை நாங்கள் வாழ்ந்திருக்கும் போது எல்லா தேசங்களிலும் பார்த்தோம், எங்கு பார்த்தாலும் யுத்த செய்திகளும் மரண ஊடகங்களும் இயற்கையின் சீற்றம் பூமி எதிர்ச்சியில் நினைநடுக்கும் சூறாவளி காற்று ஜலப்பிரளயம் தீக்கிரையாறு தீவிரவாதிகளால் கொள்ளை நோயினால் வாரி கொல்லப்படுகிறாள் அப்பா. இந்த தேசத்தை நாங்கள் நினைத்து பார்க்கும் போது ஒரு மணல் மேல் கட்டப்பட்ட தேசம் அப்பா. அல்லேலூயா. ஆமாண்டவரே ஏனென்றால் ஆமாண்டவரே கற்பாரில் கட்டின வீடுக்கும் மணல் மேல் கட்டப்பட்ட வீடுக்கும் ஒப்பனை காண்பித்தீர் ஆண்டவரே. ஆகையால் இந்த ஆண்டவரே மணல் மேல் கட்டப்பட்ட தேசத்தை உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய நோக்கத்தினாலும் உம்முடைய சித்தத்தினாலும் உம்முடைய திட்டத்தினாலும் அதை பாதுகாத்து வருகிறப்பா. இந்த தேசத்தை உயர்த்தி மறந்திருக்கு, எல்லா தேசங்களும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு இந்த தேசத்தை உயர்ந்து பார்க்க. ஏனால் இந்த தேசம் ஒரு மணல் மேல் கட்டப்பட்ட தேசம் அப்பா. ஒரு காற்றுக்கோ ஒரு ஜலப்பிரளயத்துக்கோ ஒரு நிலைநடுக்கத்துக்கோ ஆமாண்டவரே இந்த பூமி தாங்காது ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய கிருபை தாங்குகிறது ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை இதில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், சுவித்திருக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் சாட்சிகளாக ஏன்னா நீதான் சொல்லியிருக்கீங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் சமரியாலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னீங்கப்பா. எங்களை சாட்சியாக வைத்திருக்கீங்க. உமக்கு கொடா கோடி சோதரப்பா. நாங்கள் கண்டது ரிச்சிப்பை சந்தோஷம் எங்களை சுற்றி இருக்க ஜனங்களும் உறவினர்களும் அன்பர்களும் நண்பர்களும் கூட பிறந்த சகோதரர் இனபதங்களை ரிச்சிப்புகளை நடத்த முடியாது என்று ஆண்டவரே அப்பா. ஆமாண்டவரே அல்லேலூயா. ஒரு மகனும் கட்டுவோம் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கானப்பா. இந்த வேலையிலே அப்பா கடந்து போல் சைக்கிள், கார்ல, பஸ்ல, ட்ரெயின்ல, கப்பல்ல, பிளேன் எல்லாரும் எடுத்துக்கொண்டு போகையில வரலும் பிரசனமுடைய கிருபை நெருங்கி வர எல்லாவித ஆபத்து நாசமா வைக்கணும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே ஆமாண்டவரே கடந்த நாள் முழுவதும் கண்ணின் மணியமை காப்பது போல காத்தீங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் உங்களுடைய சித்தம் போல நடத்துங்கப்பா. உங்களுடைய சித்தம்னால் ஒருவருடைய வாழ்க்கையில எது நேரிடாத பாதுகாத்துங்கப்பா. எல்லாரும் எங்கள் சுய புத்தியில ஞானத்தில பலத்தில ஓடி விழுந்து எங்களை மன்னியும். இனி எங்களுடைய சித்தம் திட்டம் நோக்கம் ஏக்கமெல்லாம் அதாகட்டும். உங்களுடைய சித்தம் போல வணைந்தருளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக ஆண்டவரே அப்பா இந்த தேசங்களுக்காக ஆமாண்டவரே ஜெபிக்கும் ஆண்டவரே. அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க முடியாது எவாஞ்சலிஸ்ட் ரபிகல் அவர்களை கரங்களை தட்டி வரைப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிற ராஜா. ஓ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது அப்பா. உமக்கு சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் தேவனே, என் ஜீவனே, என் பலனே, என் அரணே, என் கோட்டை, என் தஞ்சமே, என் அடைக்கலமே, என் ஆபத்து காலத்தில் இந்த நேரத்தில் நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது இந்த தேசத்திற்காக ஜெபிப்போம். இந்த தேசத்தை ஆளும் ராஜாக்களுக்காகவும் அதிபதிகளுக்காகவும்
ஒவ்வொரு ஷேக்குகளுக்காகவும் ஒரு குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு திட்டங்களுக்காகவும் அவர்கள் நியமிக்கிற ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுகளுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் கைது செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவும் முக்கியமாக இந்த தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு மக்களின் நலனுக்காக அவர்கள் அநேக காரியங்களை கொண்டு வரவும் விசேஷமாக இந்த சாலரி இன்க்ரிமெண்ட்லையும் அந்த வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஒவ்வொரு லேபர்ஸுகளுக்கும் அந்த பேசிக் சாலரி உயர்த்தப்படும்படியாகவும் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்கள் கொடுக்கப்படும்படியாகவும் ஒவ்வொரு கம்பெனியும் அந்த லேபர் லாஸுகளை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கும்படியாகவும் இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்தில் நம்ம பார்க்கும்பொழுது எல்லா விதமான ஒரு ஃப்ரீடம் நமக்கு காணப்படுகிறது. ஒரு ரிலீஜனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு 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 ஃப்ரீடம் நமக்கு காணப்படுகிறது. இன்னும் இந்த தேசத்தில் பார்க்கும் பொழுது இன்னும் அநேக சபைகள் எழும்பும்படியாகவும் இங்கே காணப்படுகிற ஒவ்வொரு சபைகள் கர்த்தரை அறியாதவர்களை சந்திக்கும்படியாகவும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு கிறிஸ்துவர்களாகிய நம்மளை பலப்படுத்தணும் என்ற காரியங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்தில் வந்து கைவிடப்பட்டவர்களுக்காகவும் கடன் பிரச்சனைகளிலும் வேலைகளின் பிரச்சனைகளிலும் வேலைகளை விட முடியாமல் கஷ்டத்தில் காணப்படுறவர்களுக்காகவும் இல்லை இந்த தேசத்தில் வந்து கைவிடப்பட்ட நிலைமைகள் காணப்படுகிறவர்களுக்காகவும் தேசத்தில் வந்து விசா கழிந்து வெளியே எக்ஸிட் ஆக முடியாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் அவர்களுக்காகவும் இந்த நாட்டிலும் அநேக ஒரு ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஒரு கம்பன்சேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இன்னும் கஷ்டத்தில் காணப்படுற ஒவ்வொருவர்களுக்காகவும் தேசத்தில் வந்து பலவீனம் அடைந்து தங்களை சுகப்படுத்திக் கொள்ள முடியாமல் கஷ்டத்தில் காணப்படுறவர்களுக்காகவும் எத்தனையோ விதமான வேலை நிமித்தம் காணப்படுகிற ஸ்ட்ரெஸ் பிரஷர் நிமித்தம் காணப்படுகிற ஒவ்வொருவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்திலும் ஒவ்வொரு அவர்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸுகளையும் பார்க்கும் பொழுது அவர்கள் அதிகமாக அவர்களுடைய மக்களுக்காகவும் அந்த டூரிஸ்டுகளுக்காகவும் அவர்கள் செய்கிறார்கள். இன்னும் இந்த மிடில் கிளாஸ்லையும் லோ கிளாஸ்லையும் காணப்படும் ஒவ்வொருவர்களையும் மனதில் வைத்துக்கொண்டு இன்னும் அதிக காரியங்களை கொண்டு வரும்படியாகவும் விலைவாசிகள் குறையும்படியாகவும் எங்கு பார்த்தாலும் அந்த எத்தனையோ விதமான விலைவாசிகள் ஏறிக்கொண்டே போகிறது. அதிகமாக ஃபைன்ஸுகள் அதிகமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எத்தனையோ விதமான காரியங்கள் கொண்டு வரப்படுகிறது. கர்த்தர் தாமே இது எல்லாருக்கும் இதை டேக்கிள் பண்ணக்கூடிய எல்லா விதமான ரிசோர்ஸஸ்கள் கொடுக்கும்படியாகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தேசத்திலும் இன்னும் அநேக சபைகளில் பார்க்கும்போது எத்தனையோ பேர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரை அறியாமல் எத்தனையோ பாவமான வழிகளை செல்வதற்கு இந்த தேசத்தில் அநேக காரியங்கள் காணப்படுகிறது. பாவத்துக்குரிய காரியங்கள் இன்னும் அதிகமாக இந்த தேசத்தில் இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் விடுபடும்படியாகவும் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்படியாகவும் இந்த காரியங்களுக்கு அதை ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சோதரிக்கிறோம் தேவனை நன்றி துதிக்கிறோம். கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நேரத்துக்காக இருக்கும்படியான ஜீவனை கிருபையை தந்தவரே நன்றி துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உண்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை தொழுது கொள்ளும்படியாக நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலையும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஏறெடுத்த எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் என்ன ஜெபித்தோம் என்பதை கூட ஆண்டவரே என்ன மன்றாடு வைத்தோம் என்பதை கூட நாங்கள் மறந்துவிடலாம். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் நினைவு கூறுகின்ற என் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களுடைய வார்த்தைகளை நீர் நினைவு கூறுகின்ற தேவனாய் இருக்கிறீர். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் ஆண்டவரே விருதாகி போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் உங்களுடைய நேரத்தில் ஏற்ற நேரத்தில் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே அப்பா கிருத்தியாக செய்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிற அந்த நேரத்தையும் ஆண்டவரே இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றோடு துதிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி இந்த நாடு மாத்திரமல்ல என்று தகப்பனே உலகம் உள்ள எல்லா தேசங்களையும் கருத்தை வைத்து ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாட்களிலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை ஆத்மாக்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இன்னும் மண்டையில் வராமல் அப்பா நீர் கர்த்தரே தேவன் என்று அறியாமல் ஆண்டவரை இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிந்தவர்களும் ஆண்டவரே அப்பா பெயர் கிறிஸ்தவ
பரிசுத்தர்களாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே விக்கிரக வழிபாட்டில் ஆண்டவரே சிக்கி தவிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் உம்மை அறியாத பிற ஜாதியாரும் பிற மதத்தினரும் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அனைவருக்காகவும் இனி பிறக்கப் போகிற சந்ததிகளுக்காகவும் தேவனுடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவரே அப்பா சத்ருவின் கையிலிருந்து எங்களை மீட்பதற்காக ஆண்டவரே இயேசு சுவாமி எங்களுக்காக மரித்து ஜீவனோடு வந்த தேவன் நீர் இரண்டாம் வருகைக்காக வர இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தேவரீர். எல்லா மக்களையும் காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை காத்தரலுங்க. எல்லா தேசத்தின் தலைவர்களையும் எல்லா தேசத்தையும் ஆளுகை செய்கிறவர்களையும் அப்பா காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தேசத்தின் தலைவர்களுக்கும் ஞானத்தை தந்து ஆண்டவரே அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தின் மக்களுக்கு ஆண்டவரே அப்பா என்னென்ன காரியங்கள் தேவை என்பதை அறிந்து எப்படி தன் குழந்தைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவர்கள் செய்வார்களோ அது போல அவர்களை தேர்ந்தெடுத்த ஆண்டவரே மக்களுக்கு உரிமைகளை தரும்படியாக கர்த்தாவே உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தான் வாழ வேண்டும் ஆண்டவரே எத்தனை வருடங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அப்பா சொத்துக்களை சேர்க்காமல் ஆண்டவரே ஏழ்மையிலும் ஆண்டவரே பஞ்சத்திலும் வறுமையிலும் ஆண்டவரே வாழ்கின்ற மக்களுக்கு ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே அரசாங்கமானது ஆண்டவரே உதவிகளை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாளுக்கு நாள் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே பொருட்களின் விலைகள் கூடிக்கொண்டிருக்கின்றன இயேசு சுவாமி. அப்பா ஒரு பக்கம் ஆண்டவரே கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய தந்திரங்களினாலே ஆண்டவரே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் ஆண்டவரே சிறு சிறு தொழில் செய்பவர்களுடைய ஆண்டவரே தொழில்கள் எல்லாம் முடங்கப்பட்டு ஆண்டவரே நிர்கதியாக நிற்கிறார்கள். ஆண்டவரே அப்பா இந்த கார்ப்பரேட் நிறுவனம் எல்லாவற்றிலும் தலையிட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேருடைய வாழ்வாதாரத்தை ஆண்டவரை குலைத்ததும் இல்லாமல் பிள்ளைகளின் பொருட்கள் ஆண்டவரை எப்படி உயர்வாக காணப்படுகிறது, நாளுக்கு நாள் அது எப்படி உயர்ந்து கொண்டே போகிறது என்று சொல்லி ஆண்டவரை 2 ரூபாய் வித்த ஒரு பொருள் என்று ஆண்டவரை அப்படியே 25 ஃபில்ஸ் 50 ஃபில்ஸ் என்று ஏறி 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 என்று 5, 6, 7 என்று வந்து விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே தாமே ஆண்டவரே அப்பா இப்படியாக எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களும் படிப்புகளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்கூல் கட்டணங்கள் காலேஜ் கட்டணங்கள் இவைகளும் ஆண்டவரே நாளுக்கு நாள் பெருகி கொண்டு வருகின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே எவ்வளவு பேரால சமாளிக்க முடியாமல் ஆண்டவரே கடன்களுக்குள்ளாக கடன்களை வாங்கி அதையும் செலுத்த முடியாமல் எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே சிக்கி ஆண்டவரே அப்பா வாழ்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா எத்தனை இடங்களில் சம்பளம் ஒழுங்காக கிடைப்பதில்லை. குறைந்த சம்பளத்தில் ஆண்டவரை இன்னமும் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களும் ஆண்டவரை அதிகமாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வேலை இல்லாமல் தவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தகப்பன் தேவன் தாமே மனமிறங்கும் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு சுவாமி காலங்கள் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா எல்லாரும் மண்டையில் வரும்படியாக அப்படி செட்டியின் நிழலில் வந்து ஆண்டவரே தஞ்சம் புகும்படியாக அடைக்கலம் புகும்படியாக தேவரே உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா நோயாளிகளையும் எல்லா ஆண்டவரே அப்பா வியாதிகளுக்கு உட்பட்டவர்கள் அனைவரையும் உடைய கரத்துல வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே இயேசு சுவாமி அப்பா ஒவ்வொரு ஆஸ்பத்திரியில போய் பார்க்கும் பொழுது எத்தனை விதமான நோயாளிகள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனே. அப்பா பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் ஆண்டவரே அங்கு பணம் என்பதை அப்படியாக சுரண்டுகிற காரியங்களை பார்க்கிறோம் மக்களிடத்திலிருந்து. ஆண்டவரே அப்பா அரசாங்க மருத்துவமனைக்கு சென்றால் அங்கு சிகிச்சை ஆண்டவரே ஏன்னா இலவசம் என்பதனாலே சரியான சிகிச்சைகளும் கொடுக்கப்படாமல் ஆண்டவரே இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவரே வித்தியாசங்கள் மக்களுக்கிடையே காணப்படுகிறதாக இருக்கிறது. நாளுக்கு நாள் புது விதமான வியாதிகளுக்குள்ளே மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிகமாக பிள்ளைகள் இந்த காலத்திலே மன அழுத்தத்தினாலும் ஆண்டவரே அதிகமாக மக்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு விதமான மன அழுத்தம் எல்லாவரையும் ஆண்டவரே பெரியவர்களிலிருந்து சிறு குழந்தைகள் இப்பொழுதெல்லாம் சிறு குழந்தைகளே ஒரே டென்ஷன் என்று சொல்கிற வார்த்தைகளை கேட்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக இந்த நாட்கள் ஆண்டவரே மக்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. இவர்களிலிருந்தெல்லாம் விடுவிக்க ஒரு முடியும் என்றால் ஒருவரால் மாத்திரமே. அப்பா ஸ்தோத்திரி வேறு ஒருவராலும் அல்ல. இயேசு சுவாமி என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன என் தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரம் தான். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றியோடு துதிக்கிறோம். அந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் வெளியில போகும்போதெல்லாம் எத்தனையோ இடங்களில் ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்கிறோம். மனம் பதறுகிறதா இருக்கிறது. இயேசு சுவாமி அந்த வாகனம் எவ்வளவு வேகமாக அந்த ஆண்டவரே அது செல்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த ஆண்டவரே அப்பா அந்த பேஷண்ட்டை
ஆண்டவரே உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ வேகமாக செல்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. எப்பொழுது பார்த்தாலும் அந்த சத்தங்களை கேட்கும் பொழுதே மனம் பதறுகிறதா இருக்கிறது. இயேசு சுவாமி தேவரீர் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே அப்பா. எல்லா உயிர்களையும் காத்துக்கொள்ளும் இயேசு சுவாமி. ஆண்டவரே சத்ருவான் யாரை விழுங்கலாம் என்று வகையில் தேடி சுற்றி திரிகிறார். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இவர்களிலிருந்தெல்லாம் எல்லாரையும் விடுவித்து காத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவை கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவரே அப்பா, அந்த தேசத்திலே ஆண்டவரே அப்பா எல்லாரும் அவரவருடைய தெய்வங்களை வழிபடும்படியாக ஆண்டவரே அப்பா எந்த ஒரு ஆண்டவரே தடை சட்டங்கள் இல்லாமல் ஆண்டவரே அப்பா இந்த தேசத்திலே ஆண்டவரை வழிவாசலை திறந்து வைத்திருக்கிறார். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மற்ற தேசங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவரை மாத்திரம்தான் வழங்க வேண்டும் என்ற எந்த ஆண்டவரே அப்பா தெய்வங்களையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி மற்ற தேவாலயங்களையும் ஆண்டவரே அப்பா மசூதிகளையும் இடிக்கின்ற காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே இது ஒரு மதவாத ஆண்டவரே அரசாங்கமாக காணப்படுகிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த தேசத்திலே ஆண்டவரே அப்படியாக இல்லாமல் எல்லாரும் சமாதானத்தோடு எந்த ஒரு மற்ற நாட்டுல பார்க்கும்போது எப்ப பார்த்தாலும் போராட்டம், வெடிகுண்டு, ஆண்டவரே எங்க பார்த்தாலும் கலவரம். ஆனால் இந்த தேசம் ஒரு அமைதியான தேசத்தை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவர் இந்த தேசம் வளரட்டும் ஆண்டவரே. இன்னும் நிறைய மக்கள் வர வேண்டும் ஆண்டவரே. இன்னும் அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் விருத்தி அடைய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமான இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆவியானவரே. நன்றி பிதாவே. உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ராஜா. உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அப்பா. நல்லவரே, வல்லவரே. சோத்திரம் 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 சோத்திரம். அன்பரே, நண்பரே, சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையால் தான் இனி காலம் செல்லாது, காலம் தாமதிக்கிறது என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் அந்த காலங்கள் ஆமாண்டவரை அடுத்துக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஆகையால் சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், இயேசு சிந்தம் சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், இயேசுவே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோ சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோ சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம். இயேசுக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமை என்று எண்ணிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழும் இயேசுவே சாவும் லாபமே, சாவும் இயேசுவே சாவும் லாபமே, அவர் பெருகவும் இயேசு பெருகவும் சிறுகவும் வேண்டுமே. அவரை தாங்குவார், அவரை சுமப்பார்,